நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காரையார் மற்றும் சேர்வலாறு அணைகளில் இருந்து சுமார் 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் அருவி பகுதிக்கு செல்லவும் 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருச்சரன். வணக்கம் குருச்சரன், விவரங்கள். வணக்கம் சுதா. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் பெறுவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதியில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளம் பிரதான அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் காரையார், சேர்வலார் உள்ளிட்ட அணைகளுக்கு முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. குறிப்பாக இந்த இரு அணைகளிலும் இருந்து சுமார் 9,000 கன அடி மேல் நீர்வரத்து காணப்படும் வரும் நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இந்த அணைகளுக்கு கீழ் உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு நிலவி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வனத்துறை சார்பாக சுற்றுலா பயணிகள் அருவிக்கு குளிக்கவும் அருவியை பார்வையிடவும் 2வது நாளாக செல்ல வனத்துறை தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து தொடங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குருச்சரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.